இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டாம் ran 1.5 kilometers on Tuesday, 1/4 kilometers on Wednesday. How many kilometers did he run? 2 நாளில் வந்து எத்தனை கிலோமீட்டர் அவன் ரன் பண்ணியிருப்பான்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. 2.1 கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அது வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அதிகமாக டியூஸ்டே விட வெனஸ்டே அதுக்கு அது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் மேலே உள்ளது கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? என்னது, அதாவது ஃபஸ்ட்டு டாம் ரேன், அது வந்து கிவன் போட்டுக்கோங்க. டாம் ரேன் 1.5 kilometers ஆன் டியூஸ்டே. இது வந்து கிவன், அதாவது கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். சரி, அடுத்து வந்து 1/4 kilometers ஆன் வெனஸ்டே. அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. 1/4 kilometers ஆன் வெனஸ்டே. ஷார்ட்டாக நான் எழுதியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 1/2 மைனஸ் 1/4 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எத்தனை கிலோமீட்டர் 2 நாளில் வந்து அவன் ரன் பண்ணுவான் அப்படி. அப்போ 2 + 1 3/2 மைனஸ் 4 + 1 5/4 which is equal to, புரியுதா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணுறோம், டிவைடட் பை 4. அப்போ எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்? 2. அப்போ இங்கேயும் 2, 3 2s are 6 மைனஸ் என்ன வரும்? 5 which is equal to 1/4. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? 1/4 hours. ஓகேவா? இவ்வளோதான் சம்மு, ரொம்ப சிம்பிள். அது ரெண்டையும் நீங்கள் சப் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் எத்தனை டேஸில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர், 2 டேஸில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணுவான் டாம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன போடணும் நீங்கள், ஆன்சர் வந்து 1/4. இது வந்து சின்ன கொஷின் தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ட் ப்ராப்ளம் வந்து அடிக்கடி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா போட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு யார் இருந்தாலும் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்கன்னா வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், வேறு சாப்டரில் எந்த சம் டவுட் இருந்தாலுமே என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை வந்து ஒரு 4 days கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு அதில் கேட்க தயக்கமாக இருந்தது அப்படின்னா மெயிலில் கூட நீங்கள் அனுப்புங்க. அதுலேயும் நான் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.